ஹாய். ஹாய். எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு. எல்லாருமே கோழி வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் என்ன வளர்க்குறோம் தெரியுமா? நல்லா தெரியுதா? கழுகு வளர்க்குறோம். கழுகு வளர்க்குறோம். நேற்றே வந்துச்சுங்க. நேற்று காலையிலேருந்து இந்த கழுகு இங்கேயே தான் உட்காந்துட்டே இருக்குது. 2 நாளாச்சு. இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது 2வது நாள் சாயங்காலம் ஒரு 4-5 மணி இருக்கும். நேற்று ஃபுல்லாக சாப்பாடு நாங்கள் கொடுத்தப்ப எங்களை நம்பி ஒன்றுமே அது சாப்பிட மாட்டேன்ருச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்து போட்டோமா, மீன் சாப்பிட்டுச்சு. மீன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தது. மதியம் பசிக்க ஆரம்பித்தோடனே மறுபடியும் சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சா. தெரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு அது கேட்டுக்கிட்டே இருக்குது. மதியம் வந்து முட்டை இருக்குல்ல, முட்டை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு இப்படியே தாங்க உட்காந்துருக்கு. நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அது எங்களை பார்த்துட்டேமோ அது வாட்டுக்கு உட்காந்துட்ருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் எங்களை தேடி வாசல் வரைக்கும் வருது. வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுது. ஆனால் கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்குது. அது ஒரு மாதிரி பார்க்குது. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. அப்புறம் நான் என்னமோ புட்டு இந்த மாதிரி என்னமோ கொடுக்க போறேன். அது ஓடிங்கிட்டு பறந்து வந்துச்சு. நான் சடக்கம் கீழே மட்டும் ஓடி போயிட்டேன். ஆமாம், அதாவது நம்ம சாப்பாடு காலையில் மதியம்னு இப்போ கொடுக்க ஆரம்பித்தோமா, அதுலேருந்து அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை நேற்று கிட்டக்க வர பயந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வெளியே இறங்கினாலே ஏதோ கொடுக்க வராங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பறந்து வருது. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இங்கேயே தான் இருக்குது. நாங்களும் விரட்டி பார்த்துட்டோம். அதுக்கு பறக்கவும் தெரியுது, ஆனால் போக மாட்டேங்குது. நல்லாவே பறக்குது, ஆனால் போவே மாட்டேங்க. இங்கேயே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் இதை பார்த்துக்க முடியும் என்னங்க? அதுவும் நம்ம புறா கோழினா கூட ஒரு கூண்டில் போட்டு வளர்க்கலாம். இது பார்க்க பயமாக வேற இருக்குது. இன்னொன்று நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுது. சோறு குழம்பு இந்த மாதிரி போட்டால் சாப்பிடாது. காலையில் மீன் வாங்கி போட்டோம், நல்லா சாப்பிட்டுச்சு. மதியம் முட்டை போட்டோம், சாப்பிட்டுச்சு. இன்னும் நைட்டு ஏதாவது கடையில் சிக்கன் ஏதாவது வேஸ்ட்டு கிடச்சிச்சின்னா ஒரு 40-50 ரூபாய்க்கு தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து போடலான்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஆனால் பாவமாக இருக்குது. சாப்பிடாம நம்ம வீட்டையே பார்த்துட்டே இருக்குதா, பட்னி போட மனசு வராமல் உட்காந்துட்டே இருக்கிறோம். அது குட்டியாக வளர்ந்ததா என்னன்னு தெரில. எங்கேயுமே போகாமல் இங்கேயே தான் இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா எங்கிட்டாவது ஒதுங்கி பாதுகாப்பாக நின்றுக்கிடுது. இந்த மேல் வீட்டில் நேற்று மழை பெஞ்சிச்சு. நாங்கள் கதவை பூட்டிட்டோன்னு சொல்லிட்டு மாடியில் வந்து பால்கனி இருக்குது, அதில் போய் உட்காந்துக்கிடுச்சு. இப்போ காலையிலேருந்து இங்கே தாங்க உட்காந்துருக்கு. எங்களை காணும் அப்படின்னா அப்படி படிக்கட்டில் ஏறி வாசல் வரைக்கும் வருது. எங்களை கண்டோடனே ஓடி போய் அங்கே போய் உட்காந்துக்கிடுது. கழுகு வந்தால் எதுவும் சொல்லுவாங்க, ஏதோ சம்பிரதாயம் படி இந்த காக்கா வந்தால் வீட்டுக்கு விருந்தாள் வராங்கன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு எதுவும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னு தெரியல. பாருங்க, கேட்குதா? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இது கழுகு வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நல்லதா கெட்டதான்னு தெரில. பாவம், ஒரு உயிரினம் பசியோடி இருக்குது. அது வந்து யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் வச்சு பார்த்துட்ருக்கோம். எத்தனை நாள் இருக்குன்னு தெரியலை. அது காயப்பட்டிருக்கு, உடம்புல வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா கூட ஓகேங்களா. அது நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பறக்குது. வீட்டுக்கு முன்னாடிலாம் இந்த கோழி மேய்கிற மாதிரி அது வாட்டுக்கு மேயுது. சில நேரம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆனால் சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று இழைச்சிச்சின்னா மற்றவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால மற்ற பறவைகள்லாம் வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. வந்து இதை தள்ளி விடுறது, இது பக்கத்தில் வந்து உட்காந்து அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காகவே நிறையா காக்கா குருவி எல்லாம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அந்நேரம் மட்டும் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கூடும், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கூடும். ஓகேங்க, அது எத்தனை நாள் எங்கள் வீட்டில் இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாய்.